வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் பணிபுரியும் மேலும் 6 போலி ஆசிரியர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். சென்னை மாநகராட்சியில் 28 போலி ஆசிரியர்கள் பணிபுரிவதாக செய்திகள் வெளியானது. விசாரணையில் சிக்கிய போலி ஆசிரியர்கள் விவரங்கள் பட்டியலை தந்தி டிவி ஏற்கனவே வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் மாநகராட்சி கல்வித்துறை போலீஸ் அதிகாரிகள் விசாரணை செய்தனர். குற்றச்சாட்டிற்கு உள்ளான 28 ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டன. அதில் 8 ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் போலியானது என்பது தெரிய வந்தது. குறிப்பாக இவர்கள் இடைநிலை ஆசிரியர் கல்வி பெறாமலேயே இதற்கான போலி ஆசிரியர் சான்றிதழ் தயாரித்து வேலை பெற்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குற்றச்சாட்டிற்கு உள்ளான 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் 6 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். சென்னையில் உள்ள 100 பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவது உறுதியாகியுள்ளது. தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறுவதற்கு மாநில அரசின் தடையின்மை சான்று தேவையில்லை என சிபிஎஸ்இ வாரியம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அறிவித்தது. அதன்படி பல்வேறு தனியார் பள்ளிகள் சிபிஎஸ்இக்கு மாற உள்ளதாக தெரிவித்தன. அதன்படி தற்போது 100 சிபிஎஸ்இ பள்ளிகள் சிபிஎஸ்இ வாரியத்திற்கு விண்ணப்பம் செய்திருந்தன. இந்த பள்ளிகள் சிபிஎஸ்இ நிபந்தனைகளின்படி உரிய வசதிகளை கொண்டிருப்பதால் அவற்றிற்கு அனுமதி கிடைப்பதில் சிக்கல் இருக்காது என்று கூறப்படுகிறது. 100 பள்ளிகளும் தங்கள் வளாகத்திற்குள் தற்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் வகுப்புகள் தொடங்க தயாராக உள்ளன. ஒரு சில பள்ளிகள் ஆரம்ப கட்ட பணிகளை முடித்துவிட்டன. மேலும் சில பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் மாணவர்களை சேர்த்து வருகின்றன. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் எழுத விரும்பும் தனி தேர்வர்கள் வரும் 18 முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் ஆகிய மாதங்களில் நடைபெற உள்ளது. பொதுத் தேர்வுகளை தனியாக எழுத விரும்புவோர் நவம்பர் 15ஆம் தேதி முதல் விண்ணப்பம் செய்யலாம் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்று மொஹரம் விடுமுறை என்பதால் வரும் 18ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்வுகள் துணை இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம். இதேபோல 10ஆம் வகுப்பு அறிவியல் செய்முறை தேர்வு பயிற்சிக்கு வகுப்புகளுக்கு பதிவு செய்து கொள்ள தவறியவர்கள் நவம்பர் 18 முதல் 29ஆம் தேதி வரை பதிவு செய்து கொள்ளலாம். விண்ணப்பங்களை தவறின்றி பதிவு செய்ய தேர்வுத்துறையின் ஒருங்கிணைப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒருங்கிணைப்பு மையங்களில் புகைப்படம் எடுக்கும் வசதியும் தேர்வு கட்டணத்தை செலுத்தும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த மையங்களை தனித்தேர்வர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்திய நர்சிங் கவுன்சில் வழங்கும் பகுதி நேர நர்சிங் PhD படிப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பெங்களூருவில் உள்ள சுகாதார அறிவியலுக்கான ராஜீவ்காந்தி பல்கலைக்கழகத்துடன் இணைந்து PhD நர்சிங் படிப்பு கற்றுத்தரப்பட உள்ளது. எம்ஃபில் நர்சிங் அல்லது MSc நர்சிங் அல்லது நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் 3 ஆண்டு பயிற்சி அல்லது கிளினிக்கில் பணிபுரிந்த அனுபவமோ கொண்டிருக்க வேண்டும். விண்ணப்ப படிவங்கள், தகுதிகள் உள்ளிட்டவற்றிற்கு இந்திய நர்சிங் கவுன்சில் இணையதளத்தை பார்க்கவும். டிசம்பர் 13ஆம் தேதிக்குள் நோடல் ஆபீசர், ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்சஸ், 4th C பிளாக், ஜெயநகர், பெங்களூரு 560041 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். நுழைவுத் தேர்வின் அடிப்படையில் மாணவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது? கேள்வி 2. டெல்லி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற விருப்பத்தை குறிக்கும் பொத்தானின் பெயர் என்ன? கேள்வி 3. கடற்படையில் இணைக்கப்படும் INS விக்ரமாதித்யா எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு கணித தேர்வு குறித்து விவாதிக்க உள்ளோம். கணித தேர்வில் சிக்கலான வினாக்களுக்கு விடையளிக்கும் விதம் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு அரங்கில் நம்மிடம் உள்ள சென்னை மாநகராட்சி பள்ளி ஆசிரியர் திரு கலைச்செல்வம் இருக்கிறார். அவர்களிடம் நேரில் தங்களுடைய விளக்கங்களை பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல இப்போ இன்னொரு 3 மாசம் 4 மாசத்துல பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையில மேக்ஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல எந்த மாதிரி அதை அணுகணும்? அது இப்போ இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கல, இனிமேல் தான் நான் படிக்க போறேன் அப்படின்னா முக்கியமான விஷயங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு அதை பற்றி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட், இன்னமும் படிக்க ஆரம்பிக்காத மாணவர்களுக்கு கூட இன்னும் ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது. அதனால வருகின்ற அரையாண்டு தேர்வை கணக்கில் கொண்டு அதற்கு
10 பாடங்கள் மொத்தம் உள்ள பாடங்களில் முடிந்த அளவு எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ அதுவரை முழுமையாக படிக்க வேண்டும். அப்படி முழுமையாக நம்ம 4 பாடங்களை படித்தாலும் அதற்கான வினாக்களிலிருந்து நம்மால் குறைந்தபட்சம் ஒரு 60% கேள்விகளை விடையளிக்க முடியும். அப்படி நம்மால் அதை முழுமையாக செய்ய முடிகிறது என்று தெரிந்தால் அடுத்த முதல் பருவ ரிவிஷன் தேர்வும் போது இன்னும் ஒரு 2 பாடங்களை சேர்த்து நம்ம படிக்க முடியும். அப்படி நம்மளோட பொதுத் தேர்வு வரும்பொழுது நம்மளோட முழு இலக்கான 200 மதிப்பெண் பெறுவதற்கு இன்னும் கூட வாய்ப்பு இருக்கின்றது. ஓகே. ஸோ இப்போ மேக்ஸ் வந்து நம்ம சென்டம் வாங்க முடியும். ஏன்னா மற்ற சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணும்போது மேக்ஸ்ல சென்டம் அப்படிங்கிறது வந்து அதிக பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ சென்டம் வாங்குறதுடைய சீக்ரெட் என்ன சார்? சென்டம் வாங்கணும்னு சொல்லும்பொழுது நம்ம முதல்ல இருந்தே படிச்சிருக்கணும் ஒன்று. ரெண்டாவது அந்த பாடங்களை முழுமையாக புரிந்து கொண்டு படித்திருக்க வேண்டும். எல்லா பாடங்களையுமே படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளால வந்து சென்டம் வாங்குறது முடியும். காரணம் நமக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 6 மதிப்பெண் வினாக்களையும் 10 மதிப்பெண் வினாக்களையும் 2 வினாக்கள் வைக்கிறாங்க. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டின் கேட்கும் பொழுது அது எந்த பாடத்திலிருந்து கேட்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை நிச்சயமா கிடையாது. ஆகையினால அந்த கேள்வியும் நம்மால எழுத முடியும் அப்படின்னு நினைச்சாக்கா கண்டிப்பா எல்லா பாடங்களையும் படிச்சிருந்தாதான் நம்மளால எழுத முடியும். அப்போ நம்ம அந்த ரெண்டாவது அந்த கேள்விகளை நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம், ஒவ்வொரு கேள்வியும் பிரசன்ட் பண்ணும்போது எல்லா ஸ்டெப்ஸும் கண்டிப்பா எழுதியிருக்கணும், விடைய தெளிவா எடுத்து எழுதியிருக்கணும். அது மாதிரி பண்ணாக்க நம்ம வந்து ஓரளவுக்கு சென்டம் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஓகே சார். இப்போ ஜென்ரலா வந்து இந்த ஆன்சர் ஷீட்ல 10 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லுவாங்க. இல்ல 1 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 மார்க் வரைக்கும் அப்படியே அந்த ஆர்டர்லயே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்வதும் உண்டு. இதனுடைய சைக்காலஜிக்கலா பார்த்தா எது கரெக்ட்? 10 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா இல்ல 1 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? 1 மார்க்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து 1 மார்க்ல இருந்தே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. கொஸ்டின் நம்பர் போட்டு நம்ம எந்த கேள்வியில இருந்து வேணாலும் விடைய ஆரம்பிக்கலாம். 6 மதிப்பெண்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம், 10 மதிப்பெண்ல இருந்தும் ஆரம்பிக்கலாம். பட் பொதுவா நம்ம 10 மதிப்பெண்களான கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு அந்த டைம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் சரியா இருக்கும். ரெண்டாவது 6 மதிப்பெண் கணக்குகள், அதுக்கப்புறம் 1 மதிப்பெண் கணக்குகள். 1 மதிப்பெண் கணக்குகள் அதுவும் 40 மதிப்பெண்கள் இருக்கிறதால அட்லீஸ்ட் ஒரு half an hour முன்னாடி நம்ம அதை செய்ய ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும். ஓகே. இப்போ எக்ஸாம்ல டைம் அட்ஜஸ்ட்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி சொன்னீங்க. இப்போ இன்னொரு 3 மாச காலம் தான் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்கு அப்படின்றப்போ டெய்லியும் மேக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட், ஏன்னா பிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரி இருக்கும், அதுதான் கட் ஆஃப்ல வந்து மெயினான சப்ஜெக்ட்ஸ் இந்த 3 தான். சோ அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படிங்கறதையும் தாண்டி மேக்ஸுக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கி படிக்கணும்? குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி படிச்சாக்கா நல்லா இருக்கும். சாயந்தரம் ஒரு 5ல இருந்து 7 வரைக்கும், ஒரு பிரேக் விட்டு 8ல இருந்து 10 வரைக்கும் அப்படி நாளா பிரிச்சுக்கிட்டோம்னாக்கா அதே மாதிரி மார்னிங் ஒரு 5 to 7 மொத்தம் ஒரு 6 hours கிடைக்கும். ஸோ அதுல ஒரு 2 hours மேத்ஸுக்கும் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கு அதே மாதிரி அலாட் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அந்த 2 hours கூட நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கறது ஒரு திட்டமிட்டு ஒரு நல்ல திட்டமிடல் செய்தோம்னாக்கா நம்ம அது வந்து கிட்டத்தட்ட பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்கும். ஆகையினால எந்த பாடத்தை இந்த வாரம் நம்ம படிக்க போறோம், அந்த பாடத்துல என்னென்ன கேள்விகள், 10 மார்க் கேள்விகள் எப்ப படிக்கலாம், அதே மாதிரி 6 மார்க் கேள்விகள், அப்படி ஒரு நாளைக்கு இன்னைக்கு 10 மதிப்பெண் கேள்விகள், நாளைக்கு 6 மதிப்பெண் கேள்விகள், அப்படி அடுத்த பாடம் அப்படி நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா ஈஸியா நம்ம வந்து கவர் பண்ண முடியும். ஓகே. சோ இப்போ 10 மார்க் கொஸ்டின் இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2 மணி நேரமா நம்ம பிரிச்சு படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? 10 மார்க் கொஸ்டின்ல இருந்தே ஆரம்பிக்கலாமா இல்ல 6 மார்க் கொஸ்டின்ல தான் வரணுமா? அந்த மாதிரி நம்ம அதாவது ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஈஸியா படிக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னன்னு? ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஈஸியா படிக்கணும்னா 10 மார்க்ஸ் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்றது நல்லா இருக்கும். ஏன்னா 10 மார்க்ஸ் நமக்கு வந்து ஒரு 10 மதிப்பெண், ஒரு கேள்வி நம்ம முழுமையா பண்றோம்னு சொன்னா ஈஸியா ஒரு 10 மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக போரூர்ல இருந்து சரத் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் சரத், உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் போரூர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சரத், சொல்லுங்க. நான் இப்போ வந்து கோடம்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறேன் சார். பிசினஸ் மேக்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க சார். அந்த பிசினஸ் மேக்ஸ் குரூப்ல வந்து இப்போ 10 மார்க்கும் 6 மார்க்கும் எப்படி எந்த வால்யூம் 1ல இருந்து மோஸ்ட்லி கேட்பாங்களா, வால்யூம் 2ல இருந்து மோஸ்ட்லி கேட்பாங்களா? அதான் சார் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தேவை. நீங்க பிசினஸ் மேத்ஸ் பத்தி கேக்குறீங்க, இருந்தாலும் நம்ம சொல்லுவோம். பிசினஸ் மேத்ஸ்ல வந்து வால்யூம் 1 வால்யூம் 2ங்கறத விட ரெண்டிலயுமே நமக்கு வந்து ஒவ்வொரு சாப்டர் வைஸ் தான் நமக்கு கேள்விகள் உண்டு. அதுல நீங்க வந்து முதல் சாப்டர் கடைசி சாப்டர் அது ரெண்டுக்கும் 10 மதிப்பெண்கள், 2 கேள்விகள் இருக்கு, 2 கேள்வி 4 கேள்விகள், 40 மதிப்பெண் உங்களுக்கு அதுல வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ரெண்டுலயுமே 2 6 மார்க் கேள்விகள், அதுல ஒரு 24 மார்க்குகள்.
கிட்டத்தட்ட 64 மார்க்குகள் உங்களுக்கு அந்த முதல் பாடம் கடைசி பாடத்துல மட்டுமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்ற பாடங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் தகுந்தாற் போல கேள்விகள் 2 மதிப்பெண் கேள்விகள் 2 ஒரு கேள்வி அப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்களே தவிர நம்ம மொத்தமா வால்யூம் 1 வால்யூம் 2 அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஸோ தனித்தனியா ஒவ்வொரு பாடத்திற்கும் எவ்வளவு கேள்விகள் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதுல கம்பல்சரி கொஸ்டினும் கிடையாது. பிசினஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓப்பன் சாய்ஸ் தான். ஸோ 15 கேள்விகள் நீங்க 10 கேள்விகள் எந்த கேள்விகள் வேணாலும் தேர்வு செய்து ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஜெனரல் மேத்ஸ்ல வரும்போது அப்படி கிடையாது. 70வது கொஸ்டினும் 55வது கொஸ்டினும் கம்பல்சரி. அதுல கொடுத்திருக்கக்கூடிய எய்தார் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பு உங்களுக்கு நல்ல முழுமையான வாய்ப்பு. நெல்லையிலிருந்து ஒரு காலர் ஆனந்தலட்சுமி அப்படின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் ஆனந்தலட்சுமி, உங்களுடைய சந்தேகம் என்ன? ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ மேத்ஸ்ல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்றோம்ல சார், ஆமா, அது கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து தான் வரும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா, இல்ல எதுல இருந்தாலும் கிடைக்குமா நம்மளுக்கு? இந்த சாப்டர்ல இருந்து தான் கேட்கணுங்கிறது நிச்சயமா ஒரு விதி கிடையாது அதுல. அதனால அந்த 10 சாப்டர்ல இருந்து எந்த சாப்டர்ல வேணாலும் அந்த கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரே சாப்டர்ல இருந்து வராது. அது மட்டும் நீங்க பாத்துக்கலாம். ஓகே. சோ அப்போ இந்த கம்பல்சரி क्वेश्चंस எய்தர் ஆர் क्वेश्चंस பார்த்தா 4 क्वेश्चन வரும். அது 4 சாப்டர் கவர் ஆகுற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆமா, 4 சாப்டர் கவர் ஆகுற மாதிரி இருக்கும். ஓகே சார், இப்போ ஜெனரலா இப்ப நீங்க தான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு 60 மார்க் எடுக்கணும், 70 மார்க் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்காங்க. இன்னைக்கு தான் படிக்கிறேன், பாஸ் பண்ற லெவல்ல இருக்கணும் வேணும் அப்படின்னா எந்தெந்த சப்ஜெக்ட், அதாவது எந்தெந்த சாப்டர்ஸ்ல படிச்சு எதை மட்டும் கவர் பண்ணும் அதை பத்தி ஓரளவுக்கு இப்ப நீங்க அணிகள் அணிக்கோவைகள் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 26 மார்க்ஸ், ஒரு 10 மதிப்பெண் மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ட், ஒரு 10 மார்க் கொஸ்டின், 2 6 மார்க் கொஸ்டின், அப்புறம் 4 1 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஸோ அதுல 26 மார்க் உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது முழுமையா அந்த சாப்டர்ல எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம விடையளிக்கிற மாதிரி தயார்படுத்திக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பா 26 மதிப்பெண் நம்ம அதில் பெற முடியும். ஒன்று. அடுத்தது வெக்டர் எடுத்துக்கோங்க. வெக்டர்ல 2ஆ பிரிச்சுக்கோங்க. 2.6 வரைக்கும் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. அதுல இருக்கிறது 10 மார்க் கொஸ்டின். உங்க கம்புக்கு ரெஃபர் பண்ணீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா ஒரு 10 கொஸ்டினுக்குள்ள தான் இருக்கும். அதை படிச்சீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின் வாங்கிடலாம். அதுக்கடுத்து மீதி இருக்கிற தளங்களுக்கான பாத்தீங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின். ஸோ 2 10 மார்க் பண்ணிடலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்பாக திருவண்ணாமலையில இருந்து ஒரு காலர் கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், என் பேர் நவீன் குமாருங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ எனக்கு மேக்ஸ், நான் மேக்ஸ் அண்ட் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார். ஓகே சார், எனக்கு நான் 5 சப்ஜெக்டையும் எல்லாமே படிச்சிருவேன் சார். ஆனா எப்படி வேணாலும் படிப்பேன். ஆனா இந்த மேக்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். முதல்ல மாத்துங்க. 10th நான் ஓரளவுக்கு நல்லாவே படிச்சிருந்தேன் சார் மேக்ஸ். ஆனா இப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க சார் இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட். அதாவது நீங்க கஷ்டம்னு நினைக்காம அதை நம்மால முடியும்னு நினைச்சு பாருங்க. கண்டிப்பா முடியும். நம்பிக்கை தான் நமக்கு முக்கியம். முதல்ல. ரெண்டாவது, இதில் நீங்க திட்டமிட்டு எந்தெந்த சாப்டர்ஸ் சொல்லிட்டு இப்ப நான் சொல்ற அந்த ஒரு 4-5 சாப்டர் படிச்சு அரையாண்டில் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் சொன்னா அதுக்கு மேற்கொண்டு மீதி இருக்கிற சாப்டர்ஸ் நீங்க கொஞ்சமா ட்ரை பண்ணி பண்ணலாம். ஓகே, நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. இன்னொரு காலர் திருவாரூர்ல இருந்து துர்கா தேவி அப்படின்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் துர்கா, உங்களுடைய சந்தேகம் என்ன? சார், இந்த மாதிரி மேக்ஸ் இப்ப 12th நான் பயாலஜி குரூப் எடுத்திருக்கேன் சார். ஓகே, சொல்லுங்க. சொல்லுங்க துர்கா, சொல்லுங்க. நான் பயாலஜி மேக்ஸ் எடுத்திருக்கேன் சார். சொல்லுங்க. இதுல இந்த 10 மார்க் 6 மார்க் ரெண்டும் எந்த சாப்டர்ல இருந்து அதிகம் வரும்னு தெரியல சார். இதுல இருந்து அதிகம் வரும்? எந்திலிருந்துன்னு கிடையாதுமா. எல்லா சாப்டர்லுமே 2 ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருப்பாங்க. அணிகள் அணிக்கோவைக்கு 2 10 மார்க், ஒரு 10 மார்க், 2 6 மார்க் இருக்கும். வெக்டர்ல 2 10 மார்க், 2 6 வரும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வரும்போது ஒரு 10 மார்க், 2 6 மார்க் வரும். அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரிக்கு 3 10 மார்க் வரும், ஒரு 6 மார்க் வரும். அப்படி ஒவ்வொரு சாப்டருக்கும் நமக்கு டிவைட் பண்ணிருப்பாங்க. உங்க கம்புக்குள்ள பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ப்ளூ பிரிண்டோட ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. சரி, இப்போ ஜெனரலாவே மேக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாத்துக்கும் அந்த ஒரு பயம் இருந்துட்டே தான் இருக்கு இன்னைக்குமே. சோ அப்படி பார்க்கும் பொழுது அதுதான் நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த 60 மார்க் 70 மார்க் நான் எடுத்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எது எல்லாம் படிக்கணும் அதை பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து நீங்க சொல்லுங்க. ஓகே, அதாவது அணிகள் அணிக்கோவைன்னு சொன்னோம். அடுத்தது வெக்டர்ல சொன்னோம். வெக்டர்ல கிட்டத்தட்ட ஒரு 38 மார்க் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈஸியா அதை ஒரு 30 மதிப்பெண்ணாவது நம்ம கண்டிப்பா பெற முடியும். அதுக்கு அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லயும் ஒரு 10 மார்க்கும் 2 6 மார்க்கும் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம தரவு பண்ணிக்கலாம். அதில் எது 10 மார்க்கோ அதை மட்டும் கிளாஸிஃபை பண்ணி படித்தா கூட நம்மளால பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அசிம்டோட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில்.
அதுல அதை மட்டும் பண்ணீங்கன்னா கூட அது இருக்கிறது மொத்தம் ஒரு 10 வினாக்கள் கூட இருக்காது. அதுல கண்டிப்பா ஒரு 10 மார்க்கு அல்லது 6 மார்க்கு எல்லா கொஸ்டின் பேப்பர்லயும் நமக்கு கண்டிப்பா வரும். சோ அது ஒண்ணு பண்ணலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சேலத்துல இருந்து ஒரு காலர் மணிகண்டன் அப்படின்ற ஒரு கால் பண்ணியிருக்காரு. வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் எனக்கு வந்து சார் எந்த சாப்டர் சார் எனக்கு சாப்டர்ல சொல்லுங்க மணிகண்டன். சார் எனக்கு வந்து சார் இந்த 8 6 மார்க் மொத்தம் 8 6 மார்க் அட்டன் பண்ற மாதிரி எந்தெந்த சாப்டர்ல ஈஸியா படிச்சா கம்மி 6 மார்க்ஸ் படிச்சா 8 6 மார்க் அட்டன் பண்ற மாதிரி வேணும் சார். அதாவது இப்ப சொன்ன மாதிரி நீங்க வந்து அணிகள் அடிக்கோவில் ஃபர்ஸ்ட் சாப்டர் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட், வெக்டார்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், இது மூணுலயே உங்களுக்கு 6 6 மார்க் வந்துடும். ரெண்டாவது டிஸ்கிரீட் அல்ஜிப்ரான்னு இருக்கு இல்லைங்களா 9th சாப்டர், அதோட 2 6 மார்க் வந்துடும். 8 10 மார்க் உங்களுக்கு இதுலயே கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 6 மார்க்ஸ். சோ அந்த 8 6 மார்க்குமே வந்து உங்களுக்கு அந்த முதல் 3 சாப்டர் அது போக 9th சாப்டர்லயே வந்து உங்களுக்கு 6 மார்க் டோட்டலா கவர் ஆயிடும். ஆமா 8 6 மார்க் பண்ணலாம். 10க்கு 8 கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக நாகையிலிருந்து ஷியாம் கணேஷ் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ஷியாம் கணேஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் என்னோட சந்தேகம் என்னன்னா 6 மார்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாமா 10 மார்க்ல அதிக கான்சென்ட்ரேட் பண்ணலாமா? ரெண்டையுமே இதுல அதிகமா அதுல அதிகமான்னு கேட்க கூடாது. கண்டிப்பா ரெண்டையும் கான்சென்ட்ரேட் பண்ணதான் நம்ம ஓரளவுக்கு பண்ண முடியும். இதுல எவ்வளவு பண்ண முடியுமோ பாருங்க, அதுக்கு அடுத்தது அதுல பார்க்கலாம். ஓகே, அவரு கேக்குற மாதிரியே கேட்டா இப்போ 10 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 क्वेश्चंस இருக்கு அப்படின்றப்போ அந்த 10 மார்க்ல லம்பா அந்த 100 மார்க்ஸ் அப்படின்னு எடுத்துட்டு வர்றதுக்கு அதனுடைய சீக்ரெட் என்ன சார்? அந்த 10 வந்து என்னால பண்ண முடியும். அந்த 10 கொஸ்டினும் பண்ணணும்னா 9 கொஸ்டின் பண்றதுக்கு நீங்க ஒரு சில சாப்டர் விட்டா கூட பண்ண முடியும். நான் 10 கொஸ்டினும் பண்ணணும்னு எய்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க எல்லா சாப்டரும் படிக்கணும். ஏன்னா அந்த கம்பல்சரி கொஸ்டின் நமக்கு அதுல வந்து எதுல இருந்து வரும்னு தெரியாது, அது தெரியாது. சோ அதனால நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. ஃபுல்லா படிச்சாதான் அந்த 10 10 மார்க்கும் நம்ம அட்டன் பண்ணலாம். சில சமயம் நமக்கு அது ஃபுல்லா படிக்காம கூட அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அதை நம்ம சொல்ல முடியாது. ஓகே சார், இப்போ 3rd சாப்டர்ல அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ல வந்து என்னென்ன மாதிரியான क्वेश्चंस வரும் அப்படின்னு 4th சாப்டர்ல எந்த அதாவது ப்ளூ பிரிண்ட்ல 4th சாப்டருடைய லெவல் எந்த அளவுக்கு? 4th சாப்டர்ல உங்களுக்கு வந்து 3 10 மார்க் 30 மார்க் இருக்கு. மேக்ஸிமம் மார்க்கே நமக்கு 4th சாப்டருக்கு தான் இருந்தா கூட அந்த 3 10 மார்க்கை நீங்க ஒரு 3 பார்ட்டா டிவைட் பண்ணிக்கலாம். அதாவது சென்டர், ஃபோக்கஸ், எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த மையம் குவியம் கண்டுபிடிக்கிற அந்த கணக்குகள்ல கண்டிப்பா ஒரு 10 மார்க் வந்துடும். அதுக்கு அடுத்து அப்ளிகேஷன்ஸ் பயன்பாட்டு கணக்குகள் இருக்கும், அதுல ஒரு 10 மார்க் வந்துடும். மூன்றாவதாக இந்த தொலைத்தொடுகோடுகள் அசிம்டோட்ஸ், அதுல ஒரு 10 மார்க் வரும். இது 3ஆ டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் இருக்கக்கூடிய 10 மார்க்குகள் பிரிச்சு படிச்சீங்கன்னா உங்களால முடியும்னா 3ம் பண்ணலாம். அல்லது மினிமமா பாக்குறவங்க அட்லீஸ்ட் அந்த அசிம்டோட்ஸ் தொலைத்தொடுகோடுகள் மட்டும் பார்த்தா கூட குறிப்பிட்ட கணக்குகள் ஒரு 10 கணக்குக்குள்ள வரும். கண்டிப்பா ஒரு 10 மார்க் அட்டன் பண்ண முடியும். ஓகே சார், இன்னொரு காலர் கன்னியாகுமரியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அரீட் அப்படின்றவர். வணக்கம் அரீட், உங்களுடைய சந்தேகம் என்ன? சார் மை நேம் இஸ் அஃப்ரேத். சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க. நான் வந்து என்னன்னா இப்போ நம்ம 10 மார்க் வச்சு பார்க்கும்போது நம்ம வந்து 4 லெசன்ஸ்ல இருந்து 4 கம்பல்சரி கொஸ்டின்ஸ் வரும் சொல்றீங்கல்ல சார்? 4 லெசன்ஸ் இல்ல, எல்லா லெசன்ஸ்ல இருந்து ஏதாவது ஒரு இது கண்டிப்பா வரும். அதாவது அது மேக்ஸிமம் எந்த லெசன்ஸ்ல இருந்து வர சான்ஸ் இருக்குன்னு அது சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி எதுவும் பிக்ஸட் ரூல்ஸ் கிடையாது. சில சமயம் வால்யூம் 1லயே கேட்டிருக்கலாம், அந்த 4 சாப்டருக்குள்ள 2 10 மார்க் கேட்டிருக்கலாம். சில சமயம் வால்யூம் 1ல 1, வால்யூம் 2ல 1. அதுக்கு ஃபிக்ஸட் ரூல்ஸ் கிடையாது. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி லக் மாதிரி. ஆமா. ஓகே சார், அதான் இப்போ அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி பத்தி அதாவது 4th சாப்டர் பத்தி சொல்லிருந்தீங்க, என்னென்ன क्वेश्चंस இருக்கு, அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணனும்ன்றத பத்தி சொல்லுங்க. அதுல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாடல் எடுத்து நீங்க கண்டிப்பா வந்து முழுசா நம்ம போட்டு பார்க்கணும். அதுல வந்து முழு மதிப்பெண் பெறதுக்கு கண்டிப்பா அதுல படம் முக்கியமானது. ஸோ அந்த ட்ரேசிங் ஆஃப் த கர்வ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கர்வ் ட்ரேஸ் பண்றதுக்கும் மதிப்பெண் அலாட்மெண்ட் இருக்கு. அதுல கேள்வி எழுதும்போது உங்களுக்கு மையம் குவியம் பார்க்குற கணக்குகள்ல நிறைய பேர் அந்த தவறுகள் சின்ன சின்ன கால்குலேஷன் வரும்போது கொஞ்சம் தவறுன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்சா அதை அவாய்ட் பண்ணிட்டு சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்சா அதை அவாய்ட் பண்ணிட்டு மற்ற கொஸ்டின்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஓகே சார், ஸோ இப்போ இந்த அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதாவது 4th சாப்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இப்போ அடுத்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சாப்டர் அதாவது அப்கமிங் சாப்டர்ஸ்க்கு அடுத்தது நீங்க வந்து 6th சாப்டர்ல ஒரு 10 மார்க் ஒரு 6 மார்க் வரும். கூட அதுல 10 மார்க் இருக்கிறது ரொம்ப லிமிடெட், ஒரு 6 கொஸ்டின் தான் இருக்கும். ஸோ அந்த 6 கேள்விகள் படிச்சீங்கன்னா ஒரு 10 மார்க் நம்மளால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கு வரலாம். ஸோ அதை ஈஸியா டேக்கிள் பண்ண முடியும். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக சென்னையில இருந்து ஒரு காலர் கோதை அப்படின்னு கால் பண்ணிருக்காங்க. வணக்கம், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து வெறும் புக் பேக் 1 மார்க் மட்டும் படிச்சா போதுமாங்க? புக் பேக் 1 மார்க்ல இருந்து உங்களுக்கு வந்து 30 கேள்விகள் தான் கேட்பாங்க.
மீதி 10 கேள்விகள் அப்படிங்கிறது புக்குக்கு உள்ள இருந்து அதனுடைய கான்செப்ட் பேஸ்டு வந்து எந்த கேள்விகள் வேணாலும் கேட்கலாம். அப்ப நீங்க முழுமையா அந்த கான்செப்ட்ஸை தரவா படிக்கணும். அல்லது சில சமயம் கம்புக்ல இருந்து கேட்கலாம். பட் எப்படியும் வந்து அந்த கான்செப்டுக்கு உள்ளதான் வரும் நமக்கு. ஆனா அந்த 10 கேள்விகள் புக் பேக்ல இருந்து வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இன்னொரு காலர் அம்மாப்பேட்டையில இருந்து ராஜன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ராஜன், உங்களுடைய கேள்வி என்ன? சார் நான் வந்து அம்மாப்பேட்டையில இருந்து ராஜன் சொல்லி பேசுறேன் சார். வணக்கம், சொல்லுங்க. சார் நான் வந்து பிஎம் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன் சார். இப்ப பிஎம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அதர் சப்ஜெக்ட் எல்லாம் ஈஸியா கவர் பண்ற அளவுக்கு இருக்கு சார். நான் வந்து கரஸ்ல படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. பிஎம் வந்து எது பார்த்தா ஓரளவுக்கு ஒரு 100 மார்க்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிற டவுட்ஸ் எனக்கு இருக்கு சார். வந்து மேக்ஸ் கொஞ்சம் சந்தேகமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு. இல்ல, உங்களுக்கு பிஎம் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து ஒரு 120 மார்க்ஸ் தாராளமா எடுக்க முடியும். சரிங்களா? அதனால வந்து நீங்க முதல் சாப்டர், இந்த 10th சாப்டர், 5th சாப்டர் இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸா பேஸ்டா தான் இருக்கும். 9th சாப்டர். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு பேசிக் டிஃபரன்ஷியேஷன் இன்டகிரேஷன் தெரியலனா கூட கவர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர்ஸ். அதை பண்ணா நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகே சார், இப்போ அடுத்தது கால்குலஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், இன்டெகிரல் கால்குலஸ், இதுல வந்து மொத்தம் 3 லெசன்ஸ் கவர் ஆகுது. ஸோ அதுல பார்த்தோம்னா எந்தெந்த மாதிரியான, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல எந்த, அதாவது 1 மார்க், 6 மார்க் அண்ட் 10 மார்க் கொஸ்டினுடைய ப்ரொபோர்ஷன்ஸ் எந்த மாதிரி இருக்கும்? டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல உங்களுக்கு 2 10 மார்க் இருக்கு. டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல DC1 மார்க் இல்லைங்களா சார்? கம்பல்சரி 10 மார்க். கம்பல்சரின்னு சொல்ல முடியாது, அது எதுல வருதுன்னு சொல்ல முடியாது நம்ம, அதனால சொல்ல முடியாது. பட் DC1ல இருந்து 2 10 மார்க், 2 6 மார்க் வரும். DC2ல இருந்து ஒரு 10 மார்க், ஒரு 6 மார்க் இருக்கு. ICல இருந்து 2 10 மார்க்கும், ஒரு 6 மார்க்கும் வரும். ஸோ மேஜர் மார்க்ஸ் நமக்கு இந்த கால்குலஸ் பார்ட்ல அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க 11th போர்ஷன், இந்த டிஃபரன்ஷியேஷன், இன்டகிரேஷன், அது கொஞ்சம் நல்லா பண்ணீங்கன்னா ஈஸியால அப்ரோச் பண்ண முடியும். ஓகே சார், ஒரு காலர் சென்னையில இருந்து ரஹீத் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் ரஹீத், உங்களுடைய கேள்வி என்ன? 6 மார்க் கஷ்டமா இருக்கு, எப்படி பாக்குறது? ஃபுல்லா பார்க்கவா இல்ல கம்புக்ல இருந்து பாக்குறோம்? கம்புக்ல இருந்து நீங்க கொஸ்டின்ஸ் சாப்டர் வைஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சாப்டருக்கு உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ் ஈஸியா பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த சாப்டர்ஸோட கொஸ்டின்ஸை நம்ம அது பண்ணிக்கலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் இங்க வந்து மேக்ஸ்ல எப்படி அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. ஓகே, நன்றி. இன்றைய பொது அறிவு கேள்விக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு எந்த ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். 1999ஆம் ஆண்டு சச்சின் டெண்டுல்கருக்கு பத்மஸ்ரீ விருதை மத்திய அரசு வழங்கியது. இரண்டாவது கேள்வியாக, டெல்லி உள்ளிட்ட 5 மாநில தேர்தல்களில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ள யாருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற விருப்பத்தை குறிக்கும் பொத்தானின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தோம். 5 மாநில தேர்தல்களில் வைக்கப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் நோட்டா என அழைக்கப்படும் நன் ஆஃப் த அபவ் என்ற பொத்தான் தான் சேர்க்கப்பட்டுள்ளது. கடற்படையில் இணைக்கப்படும் INS விக்ரமாதித்யா எந்த நாட்டிலிருந்து வாங்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். ரஷ்யாவுடன் கடந்த 2004ஆம் ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டதன் அடிப்படையில் அதிநவீன போர்க்கப்பல் INS விக்ரமாதித்யா கடற்படைக்கு வாங்கப்பட்டுள்ளது. புதிய வாய்ப்புகள் பகுதியில் இப்போது செல்வோம். டெல்லி பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியர் பணிக்கு 360 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஆர்ட்ஸ், அப்ளைட் சோஷியல் சயின்சஸ் அண்ட் ஹியூமானிட்டிஸ், காமர்ஸ் அண்ட் பிசினஸ், எஜுகேஷன், சயின்ஸ், இன்டர் டிசிப்ளினரி அண்ட் அப்ளைட் சயின்சஸ் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். 15,600 ரூபாய் முதல் 39,100 ரூபாய் வரை சம்பள விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்கும் பிரிவில் பட்ட மேற்படிப்பில் 55% மதிப்பெண் பெற்றிருக்க வேண்டும். நெட் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம். டெல்லி பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் வழியே வரும் டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள வசதி இல்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டவர்கள் மட்டும் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு தபால் வழியே அனுப்ப வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.